Good morning, எல்லாருக்கும். I think we can start now. Start பண்றேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் என்னன்னா ஸ்லாகை பத்தி பார்த்தோம். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லாக் இன் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்னா ஸ்லாக்னா என்ன, அது என்ன பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் இன்சுலேட்டரா இருக்கு, ஸ்லாக் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல ரெண்டு டைப் வந்து பார்த்தோம். ஒன்னு வந்து அசிடிக் ஸ்லாக், அதுக்கடுத்து பேசிக் ஸ்லாக். இப்படி ரெண்டு வந்து நம்ம வந்து பார்த்தோம். அசிடிக் ஸ்லாக்கு வந்து எக்ஸாம்பிளா SiO2 பார்த்தோம். பேசிக் ஸ்லாக்கு எக்ஸாம்பிளா CaO. இப்போ வந்து அசிடிக் ஸ்லாக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா O2 மைனஸ் அயான் அக்செப்டர். இது வந்து பாத்தீங்கன்னா O2 மைனஸ் அயான் டோனர். நம்ம எல்லாமே பார்த்தோம், இந்த எல்லா ப்ராசஸும் வந்து ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இப்போ வந்து என்னன்னா இனிஷியலா SiO2 வந்து எப்படி இருக்குன்னா SI, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ இந்த மாதிரி 4 ஆக்சிஜனோட இருக்கும். இந்த ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு SI வந்து மேல இன்னொரு SI வந்து ஹோல்டு பண்ணிருக்கும். இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து நம்மளோட SiO2 அசிடிக் ஸ்லாக் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். இப்படி ஃபார்ம் பண்றதுனால நம்மளுக்கு வந்து என்னன்னா நெட்வொர்க் ஆஃப் ஸ்லாக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்லாக் வந்து ரொம்ப கிரஸ்டியா இருக்கும். கிரஸ்டியா இருந்ததுன்னா கிரஸ்டி இந்த சென்ஸ் ரொம்ப சாலிடா இருக்கும். சாலிடா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் நல்லபடியா நடக்காது. அதே நேரத்துல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. ஸோ இந்த SiO2 வந்து என்ன சொல்லுவோம்னா நெட்வொர்க் ஃபார்மர். இதே இது பேசிக் இதை வந்து என்ன சொல்லணும்னா நெட்வொர்க் பிரேக்கர். ஸோ பேசிக் ஸ்லாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க்கை பிரேக் பண்ணுது. எப்படி பிரேக் பண்ணுதுன்னா O2 மைனஸ் அயான்ஸை கொடுக்குது. O2 மைனஸ் அயான்ஸை கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்குது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கெமிஸ்ட்ரி. சொல்யூஷன்ல ஆசிட் வந்து H பிளஸ் அயன்ஸை கொடுக்குது, பேஸ் வந்து OH மைனஸ் அயன்ஸை கொடுக்குது. சிமிலர்லி இந்த ஸ்லாக் வந்து ஹீட் பண்றப்போ அல்லது வந்து ஆல்ரெடி இருக்கிற அசிடிக் ஸ்லாகோட ரியாக்ட் பண்றப்போ இந்த பேசிக் ஸ்லாக்ஸ் வந்து O2 மைனஸ் அயன்ஸை கொடுக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் CaO will gives rise to Ca2 plus plus O2 minus 2 plus 2 minus. இந்த O2 minus அயான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற இந்த சிலிக்கா நெட்வொர்க்ல போய் ரியாக்ட் பண்ணி தனியா இப்போ இப்படி இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னா SiO4 4 மைனஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ல அதாவது நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத இந்த O2 மைனஸ் அயன்ஸ் போய் பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணும்னா CaO.SiO2 ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணிடும். இது வந்து நெட்வொர்க் கிடையாது. இதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாகோட ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு மெட்டலோட நல்லா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதா நம்ம வந்து பேசிக் ஸ்லாக்னு சொல்றோம். ஸோ இதுல நிறைய தியரிஸ் இருக்கு, அயனிக் தியரிஸ். இதுல பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து போனோம்னா ஹியூம்ரா 3 ரூல்ஸ் நம்ம வந்து எப்படி இருக்கு, பாலிங்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன கிளாஸ்ல கெமிஸ்ட்ரியை வச்சு படிச்சது. ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அசிடிக்னா என்ன, பேசிக்னா என்ன, ஆக்சிஜன் O2 மைனஸ் அயன் அக்செப்டர், O2 மைனஸ் அயன் டோனர், நெட்வொர்க் ஃபார்மர், நெட்வொர்க் பிரேக்கர். ஓகேவா? இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி இது பண்றோம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1 மினிட். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹாட் மெட்டல் இன்புட் வருதுன்னா ஹாட் மெட்டல்ல 0.4 to 1% நம்மளுக்கு வந்து சிலிக்கன் இருக்கும். ஓகேவா? பிளஸ் அதர் எலிமெண்ட்ஸ் சே மேங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா சே அரௌண்ட் 0.5 to 1% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா சே 0.12 to 0.15 இருக்கு. சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா 0.050 இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இந்த ஹாட் மெட்டல் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 1200 டிகிரி செல்சியஸ்ல நம்மளுக்கு வருது.
இதைத்தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம் குரூடு ஸ்டீல. இப்படி கன்வெர்ட் பண்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆக்சிஜன் யூஸ் பண்றோம். இந்த ஆக்சிஜன் வந்து என்னவா மாத்தும்? சிலிக்கனை SiO2 மாத்தும். சிமிலர்லி MnO P2O5 சல்ஃபர் பண்ணாது. ரிடக்ஷன் அப்பதான் வந்து சல்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். சல்ஃபர் ஆக்சிடைஸ் ஆகாது. தெர்மோடைனமிக்ல அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு, ஃபர்தரா சொல்றேன். இப்போ இந்த SiO2 ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த SiO2 வில் ஃபார்ம் நெட்வொர்க். ஸோ இதை நம்ம பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா வந்து பேசிக் ஸ்லாக் வந்து கொடுக்கணும். பேசிக் ஸ்லாக்ங்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் லைம் ஆர் டோலோ லைம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம்னா எப்படி, ஐ மீன் எந்த ரேஷியோல கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா பேசிசிட்டி. பேசிசிட்டின்னா என்னன்னா, பேசிசிட்டி அப்படின்னா என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பேசிக் ஸ்லாக் நீ கொடுக்குறீங்க, நம்ம கொடுக்குறோம் with respect to acidic slag form ஆகுது. For example, percentage of CaO or CaO quantity by SiO2. இதுதான் வந்து நம்ம வந்து பேசிசிட்டின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 2.5 to 3% வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்ல வந்து பேசிசிட்டி வந்து இருக்கும். ஸோ 2.5 to 3% நம்ம எவ்வளவு குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்னேஜ், எவ்வளவு குவான்டிட்டி நம்மளுக்கு நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர் ஃபார் கண்ட்ரோலிங் த பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இவ்வளவு குவான்டிட்டி வந்து சிலிக்கன் வருதுன்னா நம்ம வந்து எவ்வளவு குவான்டிட்டி லைம் போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.4 to 1% ஆஃப் ஹவு மச் குவான்டிட்டி. சே நான் வந்து இப்போ ஒரு 60 டன் ஃபர்னஸ் வந்து எடுத்திருக்கேன், ஆர் 60 டன் ஹாட் மெட்டல். இந்த 60 டன் ஹாட் மெட்டல்ல 0.4 நான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 0.8% வந்து சிலிக்கன் இருக்கு. ஸோ இந்த பாராமீட்டர் உள்ள ஹாட் மெட்டலுக்கு நான் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் CaO வந்து நான் ஆட் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளோட இன்புட் என்ன, 0.8% silicon, 60 ton of hot metal. நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா CaO ல வந்து பாத்தீங்கன்னா 90%, அதாவது லைம்ல 90% CaO இருக்கு. ரிமைனிங் 10% வந்து அதர் கண்டென்ட், சே volatile matters, ash, அதர் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இதுல எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம சிலிக்கன் இருக்கு, சிலிக்கன் வந்து நம்ம ப்ராசஸ்ல என்ன ஆகுது, SiO2 மாறுது. ஓகேவா, என்னவா மாறுது, Si plus O2 gives rise SiO2. ஸோ இந்த SiO2க்கு நம்ம எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் CaO வந்து ஆட் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்மளுக்கு 0.8% ஆஃப் சிலிக்கன் ஆஃப் 60 டன்னா எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி இருக்குங்கிறத பார்க்கணும். இதுக்கு நான் வந்து செகண்ட் லெக்சர்ல 0.8 சிலிக்கன் 60 டன்ல இருக்குன்னா எவ்வளவு குவான்டிட்டின்னு கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ண எப்படி பண்ணிருந்தேன்னா, 0.8 by 100 into 60 டன் அப்படின்னா என்ன அர்த்தம், 60,000 kg. இதை கால்குலேட் பண்ணா என்ன வரும், நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 480 kg வந்து வரும். இந்த 480 kgங்கிறது வந்து என்னது, சிலிக்கன் அமௌண்ட், சிலிக்கன் குவான்டிட்டி. அதாவது 60 டன் ஹாட் மெட்டல்ல 480 kg சிலிக்கன் வந்து இருக்கு. ஸோ இந்த 480 kg சிலிக்கன் தான் நம்மளுக்கு வந்து என்னவா மாறுது, SiO2 ஃபார்ம் ஆகுது. அந்த SiO2க்கு தான் நம்ம வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் ஆட் பண்ண போறோம்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கொஸ்டின். எந்த ஸ்டீல் மேக்கரா இருந்தாலும் இவ்வளவு குவான்டிட்டி சிலிக்கனுக்கு எவ்வளவு லைம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த SiO2, ஸோ இந்த இது எப்படி நடக்கும், இந்த ரியாக்ஷன்ஸ் மூலமா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் எழுதிப்போம், Si plus O2 gives rise SiO2. ஸோ இப்போதான் நம்ம வந்து மாஸ் பேலன்ஸ் பண்ண போறோம்.
எப்படி பண்றோம்னா ஒரு ரியாக்ஷன் என்னைக்குமே எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் வெயிட்டை வச்சு நம்ம வந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு? எல்லாரும் இதுல சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. What is the atomic weight of silicon? What is the atomic weight of silicon? I want answers. யாரும் ஆன்சர் பண்ணல. இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணல. Atomic weight of silicon. Very good. 28. 32 கிடையாது, 28. Atomic weight of oxygen. Silicon answer 28. Oxygen 16. Very good. Okay. So நம்ம வந்து இதை வந்து எப்படி பண்றோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன்ங்கிறது வந்து என்னது 16. ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 32. ஸோ SiO2 அட்டாமிக் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 16. இதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா 28 சிலிக்கன், எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக்லி பேலன்ஸ்ட். 28 சிலிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 60 SiO2 இதை வந்து கொடுக்குது. ஸோ 1 Siங்கிறது வந்து எவ்வளவு கொடுக்கும்? 60/28. ஸோ ஒரு SI வந்து 60/28 ஆஃப் SiO2 வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணோம்? 480 SI வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 480 இன்டூ 60/28 கால்குலேட் பண்ணோம்னா 480 இன்டூ 60 divided by 28. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் எவ்வளோ வருது? 1028.57 ஆஃப் SiO2 வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்? பேசிசிட்டி SiO2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ பேசிசிட்டி வந்து எப்பவுமே பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்க்கு வந்து பர்சன்டேஜ் kg ஆஃப் SiO2 1082 kg. நம்ம வந்து பேசிசிட்டி வந்து ஒரு பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்க்கு எப்பவுமே எவ்வளவு சொல்லியிருந்தோம்னா 2.5 to 3. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ CaO/SiO2 ரேஷியோ 3. அப்போ SiO2 நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 1082. அப்படின்னா CaO வந்து எவ்வளவு இருக்கணும்? 3 into 1028. ஸோ இது வந்து எவ்வளவு வரும்? 3 into 1028 3064 84 3084 kg ஆஃப் CaO வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன CaO சோர்ஸ் இருக்கு? லைம் இருக்கு. பட் லைம்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டிவ் CaO? 90% தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் ஆட் பண்ணணுங்கிறது வந்து 3084 divided by 0.9. நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரும்? 3084 divided by 0.9 omega. 3084 divided by 0.9. 3426 kg ஆஃப் லைம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3004 ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ் யூனிட்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் பெர் டன் ஆஃப், அதாவது பிளான்ட் பிராக்டிசஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா கன்சம்ஷனுமே பெர் டன் ஆஃப் ஸ்டீல் தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 3426 kg ஃபார் த என்டையர் 60 டன். சரி 60
டன். ஸோ பர் டன்னுங்கிறது வந்து எவ்வளவு வரும்? 3426 டிவைடட் பை 60, கிட்டத்தட்ட 57.1 kg per ton of steel வந்து நம்ம லைம் அடிஷன் வந்து ஆட் பண்றோம். ஜெனரலா பிளான்ட் பிராக்டிசஸ்ல இப்ப JSW சேலம், JSW பெல்லாரியில வந்து எவ்வளவு இருக்குன்னா 50 to 54 kg ஆர் 55 kg வரைக்கும் லைம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் per ton of steel. நம்ம வந்து 0.8 எடுத்திருக்கோம். இது என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சிலிக்கா, ஐ மீன் சிலிக்கன் கண்டென்ட். ஸோ சிலிக்கன் கண்டென்ட்டை வச்சு பாக்குறப்போ இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் வந்து நம்ம ஆட் பண்ண தேவை இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பெசிசிட்டி கால்குலேஷன், பெசிசிட்டி ரேஷியோ. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா CaO பிளஸ் MgO டிவைடட் பை SiO2 பிளஸ் P2O5. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பெசிசிட்டி ரேஷியோ தான். பட் இந்த பெசிசிட்டி ரேஷியோ வந்து என்னன்னா ஃபர்தர் ஆக்சைட்ஸ் என்னது, இந்த MgOங்கிற பேசிக் ஆக்சைடையும் கால்குலேட் பண்ணிருக்காங்க, SiO2 P2O5ங்கிறதையும் வந்து கன்சிடர் பண்ணி பெசிசிட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் ஃபுல்லா பார்த்தது வந்து என்னன்னா சிம்பிள் SI மட்டும் இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு லைன் கால்குலேட் பண்ணணும்னா எப்படி இது பண்றோம். பிளான்ட் லெவல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா MgO வந்து நம்ம கொடுக்கறது, SiO2 P2O5 மற்ற எலிமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் பிஹேவியரையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பெசிசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் எப்படிங்கிறத சொல்றேன். ஒரு 0.4 to 1% சிலிக்கன் நம்மளுக்கு வந்து ஹாட் மெட்டல்ல இருக்கு, 60 டன் இருக்கு. இதுல வந்து பெசிசிட்டி வந்து 2.5 to 3ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் வந்து ஆட் பண்ணணும். லைம்ல 90% CO இருக்கு, 10% அதர் இது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கன் இருக்குங்கிறத பார்க்கணும். எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கன் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் பேலன்ஸ் எவ்வளவு சிலிக்கன் எவ்வளவு SiO2 ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம மெட்டீரியல் பேலன்ஸ் மூலமா, இதான் வந்து என்னது சிம்பிள் மாஸ் பேலன்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மாஸ் பேலன்ஸ். இது ஃபர்தரா நிறைய காம்ப்ளெக்ஸ் மாஸ் பேலன்சஸ் தான் ரியல் டைம் பிளான்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும். அதாவது இவ்வளவு ஹாட் மெட்டல் இருக்குன்னா தெர் ஆர் மாடல்ஸ் எல்லா பிளான்ட்லயுமே இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவோம்னா மாஸ் பேலன்ஸ் மாடல்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் பேலன்ஸ் மாடல்ல இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹாட் மெட்டல் வந்து இவ்வளவு டன் இதுக்கு வருதுன்னா இவ்வளவு ப்ளோ பீரியட் ஆக்சிஜன் இருக்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஃபைனலா எவ்வளவு அவுட்புட் கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு சே 100 kg ப்ரிசிஷன்ல வந்து நம்ம வந்து மாஸ் பேலன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணது சிலிக்கா ரியாக்ஷன் மட்டும், இந்த மாதிரி எல்லா ரியாக்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ணி பண்றதுதான் என்டையர் மாஸ் பேலன்ஸ் ஃபார் த பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ். அதெல்லாம் நம்ம இப்ப கேட்டுக்கோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது பிடெக் லெவல்ல தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ இது இல்லை. பிளான்ட்ல நீங்க ஒர்க் பண்றப்போ அது தெரிஞ்சுக்கலாம். பட் பிளான்ட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடியதான் இந்த சிம்பிள் மாஸ் பேலன்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளவு SiO2ங்கிறத பார்த்துட்டோம். SiO2க்கு அப்புறம் எவ்வளவு டோட்டல் குவான்டிட்டி, நம்மளோட பெசிசிட்டி ரேஷியோ என்ன, அந்த பெசிசிட்டி ரேஷியோ இருக்கிறப்போ நம்ம எவ்வளவு CaO ஆட் பண்ணணும், CaO ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா லைன்ல எவ்வளவு CaO இருக்கு, அந்த லைன்ல உள்ள CaOக்கு கன்சிடர் பண்ணி நம்மள எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெசிசிட்டி. பெசிசிட்டிங்கிறது வந்து என்னன்னா, ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த CaO MgOங்கிறது வந்து என்னது பேசிக் ஆக்சைடு, பேசிக் ஆக்சைட்ஸ். பேசிக் ஆக்சைட்ஸ்ங்கிறது என்னது O2 மைனஸ் அயான்ஸ் டெலிவர் பண்ணுது. இந்த O2 மைனஸ் அயான்ஸ் டொனேட் பண்றதுனால என்ன நடக்குது, கீழே இருக்கிற SiO2 P2O5ஓட நெட்வொர்க் ஃபார்மர், நெட்வொர்க்னா என்ன, ஸ்லாக்ல வந்து நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணிருக்கிறத பிரேக் பண்ணி அது வந்து என்ன பண்ணும்னா CaO.SiO2 இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஆக்சைட்ஸுக்கு வந்து என்னன்னா சரி ஓகே இந்த ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால என்ன யூஸ்னா இந்த ஆக்சைடுக்கெல்லாம் நம்மளோட ரெக்வயர்டு ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கும். ரெக்வயர்டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து என்னன்னா ரெக்வயர்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி, அந்த நம்ம ஆக்சிஜன்ல இருந்து எலிமெண்ட்ஸ்ல மேல வர்றப்போ அந்த ஆக்சைட்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்க்ளூஷன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் அந்த இன்க்ளூஷன்ஸை வந்து ஸ்லாக்ல வச்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்லாக் ஐ மீன் ஸ்டீல்ல வந்து ரிஃபைன் பண்ணி மேல அனுப்புறோம். நம்ம ஸ்லாகுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், நம்ம ரிஃபைன் பண்ணி மேல அனுப்புறது எல்லாம் ஸ்லாக் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும்.
சப்போஸ் ஸ்லாக் ஹோல்டு பண்ணி வைக்காம அது வந்து திருப்பியும் உள்ள அனுப்பிச்சிருச்சுன்னா நம்ம ரிஃபைன் பண்றதே வேஸ்ட், ப்ராசஸ் வில் டேக் மோர் டைம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்லாகுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறது தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த டிசைன் பண்றதுல த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து பெசிசிட்டி. ஸோ அந்த பெசிசிட்டி எப்படி கால்குலேட் பண்றோம்ங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த பெசிசிட்டி கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க, இல்லைன்னா வந்து திருப்பியும் நான் வந்து எடுக்கிறேன். ஐ வாண்ட் குயிக் ஆன்சர். எஸ், ஓகே. பெசிசிட்டி புரிஞ்சதுன்னா ஓகே. இப்போ இதே இது நான் 0.8% வந்து கால்குலேட் பண்ண, எல்லாரும் வந்து 0.7% கால்குலேட் பண்ண முடியுமா? குயிக் கால்குலேஷன் 2 minutes. 0.8% சேம் 60-10 பெசிசிட்டி 3. 0.8 கால்குலேட் பண்ண மாதிரி 0.7 கால்குலேட் பண்ணுங்க. பெசிசிட்டி ரேஷியோ கான்ஸ்டன்ட் ஆனா ஒவ்வொரு பிளான்ட் பிராக்டிஸை பொறுத்து, ஃபர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த கண்டிஷன்ல ரன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்னஸ் ரொம்ப ஓல்டா இருக்குன்னா நம்ம ரெஃப்ராக்டரியில வந்து எரோடா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பட்சத்துல நம்ம வந்து எக்ஸஸா லைம் வந்து ஆட் பண்ணுவோம். லைம் ஆட் பண்றதுனால கோட்டிங்கும் நடக்கும். ஏன்னா நம்மளோட ரெஃப்ராக்டரி வந்து என்னது, பேசிக் ரெஃப்ராக்டரி. ரெஃப்ராக்டரியில கோட்டிங்கும் நடக்கும், அதே நேரத்துல லைம் ஐ மீன் குவான்டிட்டியும் நம்ம வந்து இது பண்ணுவோம். இல்ல, பெர் டன் கால்குலேஷன் வேணா, எனக்கு வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லைம் ஆட் பண்ணணுங்கிறது வேணும். ஓகே, பெர் டன்னா 50 kg பெர் டன். ஆக்சுவலா கேஜி 3000. 3000 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ பேசிக் எப்படி கால்குலேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார் பெசிசிட்டிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மறுபடியும் பிரசன்டேஷன் போவோம். 3000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நேற்று இதோட தான் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்லாக் வந்து என்ன பண்ணும். ஸோ இந்த ஸ்லாக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெசிசிட்டியை வச்சு சொல்லிட்டேன், பெசிசிட்டி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எவ்வளவு திக்கா இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ்ல வந்து இருக்கணும். 1 to 100 பாய்ஸ். அதோட டென்சிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அலுமினா சாலிபிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் கம்பைண்டா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பர் வித் ரெஸ்பெக்ட் டு த பிளான்ட். இது மெல்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1200 டு கிரேட்டர் தென் 1600 டிகிரி செல்சியஸ். நீங்களே சொல்லுங்க, இப்போ வந்து நம்ம ஸ்லாக் எடுத்துக்கிறோம், ஸ்லாக் ஃபார்ம் பண்றோம். ஸ்லாக் எப்படி ஃபார்ம் பண்றோம், நம்மளோட ஃபிளக்ஸ் அடிஷன். இந்த ஃபிளக்ஸ் போய் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் ப்ளோ பண்றோம், ஃபிளக்ஸ் ஆட் பண்றோம், ஸ்லாக் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்லாகோட மெல்டிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் அது மெல்டே ஆகாம இருந்ததுன்னா, சப்போஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து சே 1900 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஆப்ரேட்டிங் பிராக்டிஸ் வந்து 1600 to 1600 மேக்ஸிமம் 1700. 1900 இருக்குன்னா அது அந்த டெம்பரேச்சர்ல 1700 டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு மெல்ட் ஆகாது. மெல்ட் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? சாலிடா இருக்கும். சாலிடா இருந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்காது. மோர் ஓவர் நம்ம மேல இருந்து அனுப்புற ஆக்சிஜன் நம்ம ஸ்லாக தொலைச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஸ்டீல்ல போய் ரியாக்ட் ஆகுது. அதுவும் நம்மளுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸ், நம்மளுக்கு வந்து தடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. சரி, அப்போ லோ டெம்பரேச்சர் வரலாம்னு பார்த்தா, சப்போஸ் நம்ம ஸ்லாகோட டெம்பரேச்சர் வந்து மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து 800 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வைங்க. நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 1600 to 1700 மேக்சிமம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 800 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா ரொம்ப லிக்யூடா இருக்கும்.
ரொம்ப லிக்விடா இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு வந்து ரிஃபைன் ஆகி மேல போற ப்ராடக்ட்ஸை வந்து அது ஹோல்டு பண்ணி வைக்காது. அது என்ன பண்ணும்னா திருப்பி உள்ள கொண்டு போயிடும். ஐ மீன் இப்போ SiO2 ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த SiO2 ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற கேப்பபிலிட்டி ஸ்லாகுக்கு இருக்காது லிக்விடா இருந்தா. அது மறுபடியும் வந்து அந்த SiO2 உள்ள ஸ்டீலுக்குள்ளேயே விட்டுரும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ அதனாலதான் அதோட மெல்டிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் 1200 டு கிரேட்டர் தென் 1600 டிகிரி செல்சியஸ், பட் ஆல்வேஸ் லெஸ் தென் 1700 750 இதுக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுனாலும் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் இது வந்து செகண்டரி ஸ்டீல் மேக்கிங்ல நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஏன்னா வந்து அங்க நம்ம எலக்ட்ரோட வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணி ஸ்லாகை வந்து இது பண்ணுவோம், மெட்டலையும் ஹீட் பண்ணுவோம், ஸ்லாகையும் வந்து இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் சாலிபிலிட்டிஸ் ஃபார் மோஸ்ட் ரெஃப்ராக்டரிஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இது கேட் கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க, என்னன்னா ரோல் ஆஃப் MgO. MgOங்கிறது வந்து என்ன சொன்னோம், இது ஒரு பேசிக் ஸ்லாக். நம்மளோட ரெஃப்ராக்டரி வந்து எதுல மேட் ஆயிருக்குன்னு சொன்னோம், MgO கார்பன். ஓகேவா? சோ வந்து என்னன்னா MgO வந்து நம்ம லைன் மட்டும் ஆட் பண்ணியே பெசிசிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா MgOவும் ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா MgO சேச்சுரேட்டட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். MgO சேச்சுரேட்டட் ஸ்லாக். ஏன்னா MgO ஆட் பண்றதுனால பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ரெஃப்ராக்டரி எரோட் ஆச்சுன்னா இந்த MgO நம்ம ரெஃப்ராக்டரி மேல கோட் ஆகிறதுனால ரெஃப்ராக்டரியோட லைஃப் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் இந்த MgO வந்து ஆஸ் யூஷுவல் பேசிக் ஸ்லாக் தான். ஸோ நம்ம லைமோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். லைமோட குவான்டிட்டியை கம்மி பண்றதுனால என்ன யூஸ்னா, நம்ம லைமோட காஸ்ட் வந்து டோலோ லைமோட காஸ்ட் வந்து அதிகம். ஸோ டோலோ லைம்ங்கிறது வந்து இட்ஸ் சீப்பர். பிளான்ட் வியூல பாத்தீங்கன்னா சீப்பரும் கூட, அட் த சேம் டைம் ரெஃப்ராக்டரி பர்பஸையும் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து MgO சேச்சுரேட்டட் ஸ்லாக்னு சொல்லுவோம். ஜென்ரலா லைம் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம், MgO ஆட் பண்ணுவோம். இதுதான் இதோட யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இப்படி நம்ம வந்து நிறைய சொல்றோமே, நான் இந்த நிறைய இது சொன்னேன், அதை தான் பாயிண்ட்ஸா வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்லாக் வந்து நம்ம ஸ்லாக் தான் மேக் பண்ணணும், ஸ்லாக் தான் இது பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பிளான்ட்டோட, இப்போ ஒரு பிளான்ட்ல ஆப்ரேட்டிங் பர்சனலா நான் என்ன இது பார்ப்பேன்னா, ஸ்லாக் டிசைன் அப்படின்னு பார்த்தா அதோட மெல்டிங் ரேஞ்ச் எப்படி இருக்கு, ஹை சாலிபிலிட்டி ஃபார் இன்க்ளூஷன். சாலிபிலிட்டிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கரையக்கூடிய தன்மை. அதாவது இன்க்ளூஷன் போய் அந்த ஸ்லாக்ல சாலிபிள் ஆகும். அது இன்க்ளூஷன் வந்து ஸ்லாக்ல சாலிபிள் ஆகாம இருந்ததுன்னா திரும்ப திரும்ப ஸ்டீல்லயே தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் ரெசிடுவல் எலிமெண்ட்ஸ். இப்ப ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடுவல் எலிமெண்ட்ஸ். இந்த காப்பர், டைட்டானியம், வெனைடியம் இதெல்லாம் வந்து ஏன் ரெசிடுவல் எலிமெண்ட்னு சொல்றோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ண இந்த சென்ஸ், இப்போ காப்பர் வந்து ஸ்டீல்ல இருக்குன்னா காப்பர் சொலிடிஃபை ஆகுறப்போ, இப்போ ஸ்டீல் வந்து இப்படி ஐ மீன் ஸ்கொயர் இது சொலிடிஃபை ஆகுதுன்னா காப்பர் வந்து என்ன பண்ணும்னா சென்டர்ல இருந்து ஸ்டார் மாதிரி கிராக் எல்லாம் உருவாகும். ஸோ இந்த ரெசிடுவல் எலிமெண்ட் வந்து ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நாட் ஓன்லி காப்பர், சே டின், லெட், அதுக்கப்புறம் மேபி வெனேடியம், நிக்கல், இந்த மாதிரி இது வந்து பர்பஸ்ஃபுல்லாவும் ஆட் பண்றோம். அதுதான் மைக்ரோலைட் ஸ்டீல். சம்டைம்ஸ் ரெசிடுவல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லாக் வந்து ரெசிடுவல் எலிமெண்ட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. கெமிக்கல் ஸ்டெபிலிட்டின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ அது ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேவா? தென் ரெஃப்ராக்டரி கம்பேட்டபிலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபார்ம் பண்ற ஸ்லாக் வந்து ரொம்ப அசிடிக் ஸ்லாகா இருக்குன்னு வைங்க. அதாவது வந்து நம்ம வந்து லைம் அதிகமா போடல, லைம் போடாம விட்டோம்னா SiO2 அதிகமா இருக்கும். SiO2 அதிகமா இருக்குன்னா நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். நெட்வொர்க்னா அது அசிடிக் ஸ்லாக். ஸோ இந்த அசிடிக் ஸ்லாக் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு சுத்தி என்ன இருக்கு, பேசிக் ரெஃப்ராக்டரி இருக்கு. பேசிக் ரெஃப்ராக்டரி வந்து என்னது, MgOC. ஸோ இந்த அசிடிக் இது வந்து இந்த ரெஃப்ராக்டரியை வந்து ஃபாஸ்டா எரோட் பண்ண ஆரம்பிக்கும். எரோட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ரெஃப்ராக்டரி டேமேஜ் ஆகும். ரெஃப்ராக்டரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும், அது வாலை டேமேஜ் பண்ணி வெளியில வர ஆரம்பிக்கும். சப்போஸ் அது வந்து கிரிட்டிக்கல் ஏரியால வந்து ஆயிடுச்சுன்னா ஸ்டீல் ஷாப் ஃப்ளோருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்லாக் டிசைன்ல இது எல்லாத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்.
தென் விஸ்காசிட்டி, அது எப்படி ஃப்ளோ ஆகும். விஸ்காசிட்டினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை நீங்க ஊத்துறப்ப எவ்வளவு ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகுது, இதே இது ஹனி தேனை நீங்க ஊத்துனா எப்படி ஃப்ளோ ஆகும். ரெண்டும் ஃப்ளோ டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம் விஸ்காசிட்டி. ஏன்னா விஸ்காசிட்டிங்கிறது ரேண்டம் மோஷன் ஆஃப் மாலிகூல். ஹனியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா மோஷனை வந்து தடுக்கும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஸ்லோவா ஆகும். அதே மாதிரி ஸ்லாக்லயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோயபிலிட்டி எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லாக் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து மெட்டல் இருக்கு, ஸ்லாக் இருக்கு, இது வந்து ஸ்லாக். இது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க டேப் ஹோல் இருக்கு. டேப் ஹோல் இப்போ வந்து ஹீட் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்னஸை வந்து அப்படியே வந்து டில்ட் பண்ணுவோம். டில்ட் பண்றதுனால என்ன ஆகும், இப்போ இப்படி இருக்கும். இப்படி டில்ட் பண்றதுனால இங்க வந்து மெட்டல் இருக்கும், இங்க மெட்டல் இருக்கும், மேல வந்து ஸ்லாக் இருக்கும். ஸோ மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப் ஹோல் வழியா வந்து கீழே இருக்கிற லேடலுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனா இந்த ஸ்லாக் வந்து கீழே இருக்கும். இந்த ஸ்லாக் வந்து சப்போஸ் ரொம்ப விஸ்கஸா இருக்குன்னா இந்த இது மெட்டல் டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஹீட்டுக்கு ரெடி ஆகும். அடுத்த ஹீட்டுக்கு ரெடி ஆகிறப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்லாக முதல்ல வெளியில தள்ளணும். இப்போ ஹை விஸ்கஸா இருந்ததுன்னா இந்த ஸ்லாக் வந்து ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகலைன்னா என்ன ஆகும், இந்த ஸ்லாக் இங்கேயே தங்கிடும். இந்த ஸ்லாக் இங்கேயே தங்கிருச்சுன்னா நம்ம அடுத்த ஹீட் ப்ராசஸ் பண்றதுல லேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த விஸ்காசிட்டி மூலமா தான் நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு, இந்த விஸ்காசிட்டி மூலமா தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் கண்ட்ரோலும் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே இது என்னோட பாயிண்ட்ஸ்ல பிளான்ட் இதுல வச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒன்னு இன்டர்லிங்க்டு. ஏதாவது ஒன்னு அஃபெக்ட் ஆனாலும் எவ்ரி திங் வில் கெட் டேமேஜ். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன், வெட்டபிலிட்டி, இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சைட்ஸ் நம்ம போறது. இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்ஸ் கம்மியா இருந்தா தான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லது. அது இந்த ஸ்லாக் டிசைன்ல எப்படி வருது அப்படிங்கிறது. பிளஸ் கடைசியா நான் சொன்னது ரீசைக்கிள்பிலிட்டி அண்ட் டிஸ்போசல். ஸ்லாக் வந்து ஈஸியா டிஸ்போசல் பண்ணக்கூடியதா இருக்கணும். நிறைய ஸ்லாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே கிரானுலேட் பண்ணி சிமெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். இதே இது சப்போஸ் இந்த ஸ்லாக்ல வந்து ஹை குவான்டிட்டி ஆஃப் சம் அன்வான்ட் இம்பியூரிட்டிஸ், சே லெட் இருக்குன்னு வைங்க. அந்த லெட் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லெட் எல்லாம் வந்து கார்சினோஜெனிக் கேன்சர் உருவாக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஸ்லாக் டிசைன் பண்ணணும். சப்போஸ் லெட் அதிகமா வந்து நம்மளுக்கு ரெசிடுவல் எலிமெண்டா இருக்குன்னா அந்த மாதிரி இதை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கீ ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்லாக் டிசைன். ஓகேவா? இது வந்து ஸ்லாகுக்கானது. நம்ம பிஓஎஃப்க்கு எப்படி ஸ்லாக் இருக்குங்கிறத வந்து ஃபர்தரா ஸ்லைட்ஸ்ல பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த கீ ஃபேக்டர்ஸ் பெசிசிட்டி கால்குலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஐ வாண்ட் குயிக் எஸ். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து கீ ஃபேக்டர்ஸ் இன் ஸ்லாக் டிசைன். ஓகேவா? இப்போ ஸ்லாக்னா என்னன்னு பார்த்துட்டோம், பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ்னா என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டோம், என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து ப்ராசஸ் எல்லாமே வந்து சைட் பை சைட்ல பார்க்கணும். அதனாலதான் இதுல கொஞ்சம் மொத்தமா கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஸ்லாக்ல இருந்து மறுபடியும் நம்ம ப்ராசஸ்க்குள்ள வரலாம். ப்ராசஸ்ல வந்து என்ன சொன்னோம்னா ஆஸ் யூஷுவல் இது நான் அப்பல சொன்னதுதான். என்னன்னா ஸ்லாக் ஃபார்ம் ஆகுது. ஸ்லாக் ஃபார்ம் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்சானிக் லேன்ஸ் மூலமா ஆக்சிஜன் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்னா கார்பனை வந்து சிஓவா மாத்துது. சிஓ வந்து என்னவா மாறும், கேஸ். ஐ மீன் சிஓங்கிறது கேசஸ். இந்த கேசஸ் வந்து இந்த இதுல வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். எஸ்கேப் ஆகிறப்போ கார்பன் மட்டுமா நம்மளுக்கு ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் ஆகுது, நம்மளுக்கு அது கூட எஸ்ஐ ஆக்சிடைஸ் ஆகுது, எம்என் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ வந்து என்ன ஆகும்னா அது வந்து சாலிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம், சிஏஓ வேற ஆட் பண்றோம், அதுவும் வந்து சாலிட் ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஸ்லாக் ஆட் பண்ணும், ஸ்லாகா ஃபார்ம் ஆகும். கார்பனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து CO கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த CO என்ன ஆகும்னா இந்த ஸ்லாக் வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்போ அந்த ஸ்லாக்ல நம்ம CO வந்து என்ட்ராப் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோமா மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்லாக் ஸ்டீல் இருக்கு, அந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல எமல்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டெர்மினாலஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எமல்ஷன்
ஃபோம். இது நம்ம நார்மலா படிச்சதுதான். எமல்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா, ரெண்டு லிக்விட், அதாவது ரெண்டு லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா இம்மிசிபிள் லிக்விடா இருந்ததுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு கலக்காத ஒரு லிக்விடா இருக்குதுன்னா அது வந்து எமல்ஷன். சப்போஸ் அந்த எமல்ஷன்லயே நம்ம கேஸ் அதிகமா கொடுத்தோம்னா, கேஸ் அதிகமா என்ட்ராப் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஃபோம். இந்த டெஃபினேஷன் பாருங்க. எமல்ஷன் இஸ் a heterogeneous system consisting of at least one immiscible liquid or gas intimately dispersed in second liquid in the form of droplets and bubbles. ஃபோம்ங்கிறது வந்து என்னன்னா ஓவர் க்ரோன் கேஸ் லிக்விட் எமல்ஷன். அதாவது ஃபோம்ங்கிறது எமல்ஷனோட அடுத்த ஸ்டேஜ்னா என்னன்னா ஓவர் க்ரோன் பெருசான ஃபார்ம் இன் விச் த கேஸ் பபிள்ஸ் ஆக்குபை a proportionately larger volume. ஸோ இந்த எமல்ஷன் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம ப்ளோ பண்ண கொஞ்ச நேரத்துல இருந்து இந்த CO நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகி இந்த SiO2 கேஸ்ல வந்து SiO2 ஆக்சைட்ஸ்ல வந்து ஸ்லாக்ல என்ட்ராப் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்லாகோட வால்யூம் வந்து மேல இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் போக போக நம்ம என்ன பார்த்தோம், லான்சி நம்ம வந்து இம்மர்ஸ் பண்றோம், அதாவது கீழே சப்மர்ஜ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ வந்து என்னன்னா ஸ்லாகோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்லாகோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதாவது இன் ஃபார்ம் ஆஃப் டிராப்லெட்ஸ் அண்ட் பபிள்ஸ். டிராப்லெட்ஸ் அண்ட் பபிள்ஸ் ஆஃப் வாட்? டிராப்லெட்ஸ் அண்ட் பபிள்ஸ் ஆஃப் மெட்டல். மெட்டல்னா என்னது? ஹாட் மெட்டல். ஹாட் மெட்டல்ல என்ன இருக்கு? நம்மளோட எலிமெண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் டிராப்லெட்ஸ் இருக்கு, பிளஸ் இந்த கேஸஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாக் ஃபோமி ஸ்லாக் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோமி ஸ்லாக்ங்கிறது வந்து என்ன, இதை சுத்தி நிறைய டிராப்லெட்ஸ் ஆஃப் சின்ன 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 மெட்டல் டிராப்லெட்ஸ் இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம், சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். இப்போ பல்கா இருக்கிற மெட்டலை விட இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 டிராப்லெட்ஸா நிறைய மெட்டல் இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும், மெட்டல் டிராப்லெட்ஸ். இந்த மாதிரி மெட்டல் டிராப்லெட்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு ரியாக்ஷன் ரேட் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அதாவது பல்கா நடக்கிறத விட நம்மளுக்கு சின்ன இதுல நடக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா நடக்கும். ஸோ இந்த ஃபோமி ஸ்லாக் ஃபார்ம் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் பிரைமரி ஸ்டீல் மேக்கிங். அதை பத்தின ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இதோட நான் க்ளோஸ் பண்றேன். பட் இதோட கண்டினியூஷன் வந்து தான் நம்ம எப்படி ரியாக்ஷன் கைனடிக்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ் பேலன்ஸ் எப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னென்ன ரியாக்ஷன் பார்த்தோம், அடுத்து இப்போ நம்ம பண்ண போறதெல்லாம் ரியாக்ஷன் கைனடிக்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு பாக்குறோம். இது முடிச்சுட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல வந்துட்டு அப்படியே ஃபுல்லா குயிக் ரீவிசிட் பண்றப்போ த என்டையர் பிரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் ஓவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்மளுக்கு அதிகமா இதாகும். நீங்களே பாத்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கொயர்ல 2 பால் வச்சு பண்ற, இப்போ ஒரு 5 மீட்டர், ஓகே திருப்பி சொல்றேன், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அதோட சைடு வந்து 5 மீட்டர் இருக்கு. இப்போ என்கிட்ட 2 மீட்டர் ரேடியஸ் 2 மீட்டர் டயமீட்டர்ல உள்ள ஒரு பால் இருக்குன்னா இதுல நான் வந்து மேக்சிமமா வந்து 2 தான் வைக்க முடியும். அதே இது சின்ன சின்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் பால்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாமே நான் கவர் பண்ண முடியும். அப்படி கவர் பண்ற மாதிரி தான் இந்த சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டிராப்லெட் எங்க போய் என்ட்ராப் ஆயிக்குது? இந்த எமல்ஷன் ஆஃப் வாட்? ஸ்லாக் அண்ட் மெட்டல். ஸோ இப்படி எமல்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு சோர்ஸ் என்ன இருக்கு? ஆக்சிஜன் சூப்பர்சோனிக் லேண்ட்ஸ் வழியா வருது. ஸோ ஆக்சிஜன் சோர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு ஏரியாவும் சின்னதாயிருச்சு. ஏரியா சிறுசாயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஃபாஸ்டரா நடக்கும். இப்படி ரியாக்ஷன் ஃபாஸ்டரா நடக்குது ஆஃப் சே ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் மெட்டல். அதனாலதான் இந்த சின்ன டிராப்லெட்ஸ்னால தான் நம்மளோட ப்ராசஸ் எவ்வளவு நேரத்துல நடக்குதுன்னா 15 மினிட்ஸ்ல நடக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 9 டன், ஒரு 200 டன் மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா 4.5% கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா 9 டன் ஆஃப் கார்பன் வந்து இந்த 15 மினிட்ஸ்ல வந்து வெளியில வந்துருது. 9 டன் ஆஃப் கார்பன் CO ஃபார்ம் ஆகுது. அது எப்படி பாசிபிள்னா பிகாஸ் ஆஃப் ஃபார்மிங் திஸ் டிராப்லெட்ஸ். ஓகே, இந்த டிராப்லெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம என்ன கொடுக்குறோம்? சூப்பர்சானிக் லேண்ட்ஸ் கொடுக்குறோம். சூப்பர்சானிக் லேண்ட்ஸ்ங்கிறதுனால ஹை பவர்ஃபுல் ஜெட் ஆஃப் ஆக்சிஜன் வருது. ஜெட் ஆஃப் ஆக்சிஜன் வர்றதுனால எல்லாமே
டிஸ்இன்டெகிரேட், அதாவது என்னன்னா செதறி போகுது. செதறி போறதுனாலதான் நம்மளுக்கு சின்ன சின்ன டிராப்லெட்ஸா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். அதனாலதான் இந்த ரியாக்ஷன் இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, now looking forward for lecture on thermodynamics. Okay, no, maybe another 2 days la thermodynamics right from basics. Say solution thermodynamics na enna, simple first law second law adula irundhu நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா, அது வந்து எப்படி நம்மளுக்கு வருது, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இன்டராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனி அதர் क्वेश्चंस? பெசிசிட்டி இப்ப எல்லாருக்கும் கால்குலேட் பண்ற மெத்தட் தெரிஞ்சிருச்சுல, ஐ மீன் எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் லைன். ஓகே ஓகே, எனி क्वेश्चंस? எஸ், ஒரு டவுட். அண்ணா ஒரு டவுட்ண்ணா, இப்போ ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து எஃப்யூஓவும் நமக்கு வந்து ஸ்லாக்ல இதாகும்ண்ணா, அப்போ அது பெசிசிட்டிக்கு எப்படின்னா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? எஃப்யூஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கர் ஆக்சைடு. எஃப்யூஓ இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எஃப்யூஓ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா டிசோசியேட் ஆகி எஃப்இ பிளஸ் ஓ வந்து வரும். அது எப்படி டிசோசியேட் ஆகும்னா, நம்மளுக்கு கீழே இருக்கிற நம்ம மெட்டல்ல இருந்து ஆக்சைட் ஆகி போறது அந்த எஃப்இஓ டிஸ்இன்டகிரேட் பண்ணி எஃப்இ பிளஸ் ஆக்சிஜன் சோர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேண்ணா, அதான் வேற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃப்இஓ, அதாவது பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்ல எஃப்இஓ கண்டென்ட் 25 to roughly 25 to 28% ஹையர் ஆப்பரேட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா 20 to 25% இருக்கும். ரோல் ஆஃப் எஃப்இஓ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங் த ஸ்லாக் அண்ட் எமல்ஷன், ஐ மீன் எமல்ஷன் அண்ட் ஃபோம். எஃப்இஓ கம்மியான குவான்டிட்டியில இருந்ததுன்னா நம்மளுக்கு எமல்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எஃப்இஓ அதிகமான குவான்டிட்டியில இருந்தா எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எல்லாமே வந்து இந்த நெக்ஸ்ட் லெக்சர், அடுத்தது இந்த டிராப்லெட்ஸை பேஸ் பண்ணி அடுத்த லெக்சர் அதுதான், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃப்இஓ இன் பிரைமரி ஸ்டீல் மேக்கிங். ஓகே, ஸ்லாக் டிராப்லெட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஓகே, ஷேர் பண்ணலைன்னா நான் இது ஐ மீன் பிடிஎஃப் அனுப்புறப்ப வந்து பாருங்க. எனி அதர் क्वेश्चंस? ஓகே சேது, சேது தேங்க் யூ சேது. கால்குலேஷன் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய பேசிக் கேட் क्वेश्चन அது எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா பேசிக் இது மாஸ் பேலன்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चन இதுதான் ரிப்பீட்டடா. நீ கவர் ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிட்ட, சூப்பரா இருந்துச்சு சேது. தேங்க்யூ. ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடு சேது, எல்லாருமே ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தா அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸாவும் இருக்கும். ஃப்ரீயா இருக்கும்போது 2-3 क्वेश्चन ஃப்ரேம் பண்ணிட்டு நீ போடு, எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். ஓகேவா? சரி சேது, நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாமா? வைண்ட் அப் பண்ணிடலாம். ஆக்சுவலா சண்டேலயும் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நீ எப்ப சொன்னாலும் ரெடியா இருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச், உன்னோட எஃபர்ட் தான். ஓகே ஓகே கௌதம். சரி சரி, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல்.